என்ன பண்ற? இது என்னோட. விடு விடு. இது என்னோட. மாட்டேன். அடி கிடைக்கும். மாட்டேன். இது என்னோட. தர மாட்டேன். நான் கேளு. கேட்க மாட்டேன். கொடு. என்னோட கொடு. கொடு. அடிப்பேன். விடுங்கறல்ல. மாட்டேன். கடவுளே, எங்க போன இவ? கொடு. விடு. ஏய், சொல்றத கேட்க மாட்டே? மாட்டேன். இது என்னது? தர மாட்டேன். ஏய் வெண்ணிலா, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அடிப்பேன். விடு. தாலி தானே கடையில் இருக்கு, நான் வாங்கி தரேம்மா. சொன்னா கேளுமா. இங்க பாருமா, அம்மா நான் வாங்கி தரேன். வா வெண்ணிலா, வா. இது எனக்கு வேணாம். நான் எங்க அம்மா கூட போய் புதுசா கடையில போய் வாங்கிக்கிறப்பா. உங்க பொண்ணு பேரு வெண்ணிலாவா? ஆமாமா, இவளுக்கு நிச்சயமான கல்யாணம் திடீர்னு ஒரு பிரச்சனையால நின்னு போச்சுமா. அதனாலதான் இப்படி பைத்தியம் முடிச்சிருச்சுமா. அதுக்காக தான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். முழு எபிசோடையும் ZEE5 காணுங்கள். டிவி ஆஃப் ஆகல, ஏதோ ரீசார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இருங்க, என்னன்னு கேக்குறேன். சிஸ்டர், சொல்லுங்க. ஜி தமிழ் சேனல் வரல, கேபிள் ஆபரேட்டர் கிட்ட என்னன்னு கேளுங்க. ஒரு நிமிஷம் கால் பண்றேன் சார். ஹலோ சார், மது ஹாஸ்பிடல்ல இருந்து நர்ஸ் ஜெயந்தி பேசுறேன். எங்க ஹாஸ்பிடல் டிவில திடீர்னு ஜீ தமிழ் சேனல் வரல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். நான் உங்ககிட்ட பேசினேன். ஜீ தமிழ் சேனல் வரணும்னா 10 ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. ஒரு டீ சாப்பிடுற காசுல ஜி தமிழ் சேனலா? பரவாயில்லையே சிஸ்டர், உடனே பண்ண சொல்லுங்க சிஸ்டர். சீக்கிரம் சிஸ்டர். சிஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். நான் பேசிட்டேன் சார், இப்ப கனெக்ட் ஆயிடும் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பரவாயில்லையே, ஒரு டீ சாப்பிடுற காசு, ஒரு பேக்கெட் வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுற காசு, ஷேர் ஆட்டோவில் இங்க ஏறி அங்க இறங்கினா அவர காசு 10 ரூபா. அந்த காசுல மாசம் ஃபுல்லா ஜி தமிழ் சேனல் பார்க்கலாமா? ஆமா சார், இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அவன் சித்தியோட வார்த்தையை மீற முடியாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முத்தரசன் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தோன்னா ஒழிய அவன் மனசுல எல்லளவு கூட நீ இல்ல. அவர் நீயா உன் கழுத்துல கட்டிட்டு இருக்கே இந்த தாலி, அது உன் கழுத்துல நிலைக்காது. எது நல்ல தாலி எது போலியான தாலின்னு தெரியாம அறுக்க பாக்குற பைத்தியம். இந்த நேரம் பார்த்து இதுவும் சதி பண்ணிடுச்சு. மருது, இங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. கார் கண்ட்ரோல் இல்லாம ஓடிச்சு. நல்ல வேளை பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேன். நீங்க உடனே கொஞ்சம் மெக்கானிக் அனுப்புறீங்களா? நான் கொஞ்சம் அவசரமா போகணும். அதுவா, நான் இப்போ முத்துநகர் போட்டு நான் அதுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன். சரி, சீக்கிரம்.
முத்தம் நகர் வெண்ணிலா கபடி குழு. ரோட்ல இருக்கிற போர்டுல கூட வெண்ணிலாங்கிற பேரோட முத்துங்கிற பேரை சேர்த்து ஒட்டி வச்சிருக்காங்க. எங்க போனாலும் என்ன விடாம துரத்துறியே. அவர் வந்துட்டாரா? இப்ப வந்துருவார் டாக்டர். டாக்டர் டாக்டர் இதான் நீங்க கிட்ட மெடிசன். சிஸ்டர், இதை உள்ள கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுங்க. டாக்டர் இப்போ வெண்ணிலாக்கு எப்படி டாக்டர் இருக்கு? சீரியஸான கண்டிஷனை தாண்டிட்டாங்க. இப்போதைக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனா ஆனா காலையில 11 மணிக்குள்ள கண்ணை முடிச்சிட்டாங்கன்னா ஓகே, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தலையில மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். செல்லக்குட்டி, அப்பா வந்துடுறேன். நீ அத்தை கூட வெளியே இருக்கியா? வெளியே கூட்டு போ. போலாம். டாக்டர், இல்ல ஆபரேஷன் பண்ணா அதுல ரிஸ்க் ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்க சொல்லும் போது உங்க முகம் மாறிச்சு, அதனாலதான் நான் என் குழந்தைய வெளியே போக சொன்னேன். சாரி மிஸ்டர் முத்தரசன், நான் ஒளிச்சு மறைச்சு பேசி ராங் ஹோப் குடுக்கற ஆளு நான் கிடையாது. அந்த ஆபரேஷன் கொஞ்சம் ரிஸ்கான ஆபரேஷன் தான். அதனாலதான் அத பண்ணாம தவிர்த்துட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா அந்த ஆண்டவன் ஒண்ணு நினைப்பான். அது என்னன்னு நமக்கு எப்படி புரியும்? அப்பா, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? வெண்ணிலா சித்தி நல்லா ஆடுவாங்களா? வெண்ணிலா சித்திக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க சீக்கிரமா குணமாயி வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பா, எனக்கு சித்திய பாக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. கூட்டிட்டு போய் காமிங்கப்பா. வேணாம் குட்டி, அது குட்டி பாப்பாலாம் உள்ள போக கூடாதுடா. இப்ப வேணாண்டா, அப்புறமா நீங்க சித்திய பாப்பீங்களா? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஒரு தடவை சித்திய பாக்கணும்ப்பா. அப்பா கூட்டிட்டு போங்கப்பா. இல்ல ருத்ரகுட்டி, சித்தி ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.